26/2/2025 நடைபெற இருக்கின்ற மகா சிவராத்திரி விழா திருக்கேசரத்திலே இந்த வருடமும் வழமை போல சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. வழமையாகவே சிவராத்திரி என்றாலே திருக்கேசரம் என சொல்லப்படுகிறது. எனவே அந்த வகையிலே கடந்த வருடம் போன்று இவ்வருடமும் 8 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இங்கே வருகின்ற அந்த அடியார்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் அனைத்து திணைக்கள தலைவர்களும் அதே போன்று முப்படையினர் போலீசாரும் அழைக்கப்பட்டு எவ்வாறு இந்த சிவராத்திரி நிகழ்வினை சிறப்பான முறையிலே நடாத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதிலே கோயில் பரிபாலன சபையினரால் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் மற்றும் ஒவ்வொரு திணைக்களங்களாலும் மேற்கொள்ள வேண்டிய போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம் மற்றும் உணவு விநியோகங்கள் மற்றும் வருகின்ற பொதுமக்களுக்கு எனவே உண்மையில் 8 லட்சம் பொதுமக்கள் வருகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த திருவிழாவின் பொழுது வருகின்ற பொதுமக்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் அந்த சிவராத்திரி நிகழ்வின் முக்கிய விடயமாகிய அந்த பாலாவி தீர்த்த குளத்தில் இறங்கி நீர் அள்ளி எடுத்து வரும் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் அங்கே அதற்குரிய நீர் எடுக்கிற அந்த பாலாவி குளத்திலே உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கடற்படையினர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பிரசன்னத்துடன் உரிய பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே பின்பற்றப்படுகின்ற பாதுகாப்பு ஒழுங்குமுறைகளை பின்பற்றி நடக்குமாறு நாங்கள் பொதுமக்களை வேண்டிக் கொள்கிறோம். அத்துடன் வருகின்ற பொதுமக்களுக்கு இலகுவான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தும் மூலமாக இலங்கை போக்குவரத்து சபையினர் மற்றும் தனியார் போக்குவரத்து சபையினர் இணைந்து தங்களுக்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதேவேளை அந்த காலப்பகுதிகளிலே பொதுமக்கள் அடியார்கள் விதமான மேலதிக கட்டணம் செலுத்தாத வகையிலே போக்குவரத்துக்குரிய பஸ்ஸுக்குரிய கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முச்சக்கர வண்டிகளும் நியாயமான விலையிலே அவர்களுக்குரிய சேவை வழங்கும் மூலமாகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே 26ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த சிவராத்திரி நிகழ்விலே அனைத்து அடியார்களையும் பங்கு பெற்றுமாறு அன்பாக அழைத்து நிற்கின்றோம். நன்றி. வணக்கம். இன்றைய கூட்டம் திருக்கேசர ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுகின்ற மகா சிவராத்திரி சம்பந்தமான விழா சம்பந்தமான கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் தலைமையிலே நடந்த இக்கூட்டத்திலே இந்த விழா திருக்கேசர நடக்கப் போகின்ற சிவராத்திரி விழா நடக்கின்ற முறைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் சகல உத்தியோகத்தர்களும் உயர் அதிகாரிகளும் வருகை தந்து இந்த விழாவை எப்படி சிறப்பாக நடத்தலாம் என்பதை பற்றி கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இங்கே போக்குவரத்து வசதிகள், வீதிகள், மற்றது அங்கே போடப்படுகின்ற கடைகள், மக்களுக்கு சௌகரியமான டாய்லெட் வசதிகள், தண்ணீர் வசதிகள் போன்ற பல விடயங்கள் இங்கே திணைக்கள தலைவர்களுடன் ஆராய்ந்து நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிவராத்திரி 26ஆம் தேதி திருக்கேஸ்வர ஆலயத்தில் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள், அடியார்கள் வருவார்கள் என நாங்கள் கணக்கெடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள், அடியார்கள் வருவார்கள். அவர்களுக்கான சகல வசதிகளும் செய்து கொடுக்க இன்றைய கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது.